மணி ஆச்சு, சீக்கிரம் நடங்க. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்று என் மீது மோதுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். ஏற்கனவே மீனை வெறி கொண்டு இருக்கிறா லேட்டா போறதுக்கு. நீ வேற ஆடி ரெடி தள்ளிடி, மணி ஆகுது. அவளுக்கு வேற வேலை கிடையாது, பொறுமையாக போலாம். என்ன அவசரம்? என்ன 9 மணிக்குலாம் நம்மள அங்க இருக்க சொன்னாங்க. மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? ஆட்டம் போட்டுன்னு இருக்கீங்க. ஏக்கா மணி 9:15 ஆக போகுது. ஏற்கனவே அந்த மீனை திமிர் பிடிச்சது. நமக்கு ஆப்ஷன் தான் போட போகுது. எல்லாருக்கும் 5 பேருக்கு ஆப்ஷன் இன்னைக்கு. ஆப்ஷன் போட்டு தான் பார்க்கட்டுமே. கையை ஒடிச்சு முதுகுல வைக்கிறேன் பாரு இன்னைக்கு. அத்தை கூட ஆடின்னு தான் சொல்லுவீங்களா மேடம்? ஆமா, நான் சாங் வைப்ல இருக்கேன். இப்படியே தான் ஆடின்னு வருவேன். எடே ஆடின போய் சேத்துல விழுந்துற பாடி பார்த்து போடி. ஏக்கா நைட்லாம் பாத்தியா விடாத மழை பெஞ்சிருந்தது. காலைல 7 மணி வரைக்கும் சரியான மழைல. ஆமா ஆமா, நான் கூட இன்னைக்கு ஃபுல்லா மழை பெய்யும் போல இருக்கேன். ஏரி வேலை இன்னைக்கு கோயிந்தான் நினைச்சேன். பரவாயில்ல, 7 மணி வரை நின்று போச்சு. மார்கழி மாசம்னா கூட மழை பெய்யுதுக்கா. என்ன அதிசயம் நடக்குது பாரு. முன்னாடிலாம் கார்த்திகோட மழை நின்று போயிடும் தீபத்தோட. இப்போ வந்து பாரு மார்கழி பிறந்து மழை பெஞ்சினுக்கு. அதான் சொல்றாரு புவி வெப்பமயமாதல்னு. அதனால தான் கால நேரம் தெரியாம மழை பெஞ்சினு இருக்கு. இல்ல வேற பனி கட்டிலாம் வேற உருக்கி வருதான். எங்க வருதா? நம்ம ஊருக்கா வருது? ஆமா, பெரிய பொண்ணு வீட்டுக்கு தான் வருதான். ஆமா ஆமா, வந்தா நல்லா ஜாலியா தான் இருக்கும். இவ வேற லூசு. அண்டார்டிகா சொல்லுவாங்க பாரு. அங்க பனிமலை பாறை அப்படியே இருக்குது. அதெல்லாம் உருகி போயிருக்குது. அதானக்கா சொல்றேனே? ஆமாடி ஆமாண்டி, அதுதான்டி. அந்த பாறைலாம் பனிப்பாறைலாம் உருகி தண்ணியா வந்துச்சுன்னு வச்சுக்கேன். கடல் மட்டமே ஏதோ 600 அடியோ 600 எவ்வளோ அடி உயர்தான். நிறைய நாடுலாம் காணாம போயிடுமா. அவங்க ரொம்ப நேரம் சொல்லியிருந்தா இருக்காங்க. அதெல்லாம் உருகாது, பாத்துக்கலாம். ஆமாக்கா, கடல் மட்டம் உயர்ந்துச்சுன்னா ஊருக்குள்ள தான் தண்ணி வரும். அப்புறம் கடலுக்குள்ளதான் ஊர்லாம் இருக்கும். ஏற்கனவே ஓசோன் லேயர்ல ஓட்டையை போட்டுட்டாங்க. இப்போ வெயில் அதிகமாகி போச்சு. எனக்கு கண்ட நேரத்தில் மழை வருது. இன்னும் என்ன நடக்க போது தெரியல. எல்லார் வீட்லையும் ஏசி வாங்கி மாட்டியாச்சு. ஆளுக்கு வீட்டில் வந்து காரு பைக்கு இந்த சுற்றுச்சூழலை எப்படி மாசுபடுத்தப்படுமோ எல்லாமே பட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் காலநிலை மாற்றம் அடையாமல் என்ன பண்ணோம்? ஏக்கா நம்ம வீட்டில் எங்கக்கா கார் இருக்குது? எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பைக் வச்சிருக்காரு. யாராவது ஒரு சிலர் வீட்டில் தான் நம்ம ஊரில் பைக்கே இருக்குது. மஞ்சள் பேரும் சைக்கிள் வச்சிருக்காங்க. இல்லை எதுவுமே நடந்து போயிருக்காங்க. நம்மளுக்கும் சேர்த்து தர மழை பெய்யுது. யார் வந்து ஏசி வாங்கி வச்சிருக்காங்களோ, யார் கார் வாங்கி வச்சிருக்காங்களோ, யார் நிறைய பைக் வச்சிருக்காங்களோ அவங்க வீட்டில் போய் மழை பெய்ய வேண்டித்தானே, வெயில் காய வேண்டித்தானே. மொத்த பேர் வச்சு செய்து எல்லாரும் இந்த உலகத்தில் தானே இருக்கும். அது மொத்தமாக செய்து வச்சு ஏக்கா இந்த மாதிரி காலநிலை மாற்றதுனால எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் காயுதுன்னு தெரியாமல் பெஞ்சினுக்கு பத்தியா. அந்த மாதிரிலாம் நடக்கும்போது புது புது உயிரினங்கள்லாம் தோன்றும்னு சொல்லியிருக்காங்க. அச்சோ, அப்போ டைனோசர்லாம் வரப்போதோ? டைனோசர் முட்டைலாம் வந்து உயிர் பெற்று நம்ம ஊருக்கு வருமோ? ஆமா, எனக்கு கூட டைனோசர்லாம் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு தெரியுமா. அந்த படத்தை நான் வந்து எத்தனை வாட்டி போய் பார்த்தேன் தியேட்டர்ல. சூப்பரா இருக்கும் டைனோசர் படம். ஆமா, டைனோசர்லாம் வந்து வச்சுக்கேன் உன்னை அப்படியே அவ்வளோ பக்கம் போட்டு மூழ்கிடும். போ டைனோசர்லாம் ஒன்று அந்த பணம் தைட்டு இருக்கான். இந்த நமக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏக்கா முன்னாடிலாம் இந்த மக்கள்ல உருவாகிறதுக்கு முன்னாடி டைனோசர் தான் இந்த உலகத்துல ஆட்சி செஞ்சுன்னு தான். அது தெரியுமா உங்களுக்கு? அப்படியே அதுக்கு தான் இருந்ததாங்க. இப்போ ஒன்று கூட காணுமே. ஆமா, அப்போ நான்வெஜ் சாப்பிட்ற டைனோசர் இருந்திருக்கு. அப்புறம் வெஜிடேரியன் இந்த எல்லாம் மரம் செடிக்குள்ள சாப்பிட்றது பத்தியா அந்த டைனோசர் இருந்திருக்கு. ஒரு எரிக்கல் வந்து விழுந்து அந்த டைனோசர்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. பாம்பு போட்டு கொண்டுட்டாங்களா? ஆமா ஆமா, இயற்கையை பாம்பு போட்டு கொண்டுச்சு அவங்கள. நம்ம மேலே என்னைக்கு பாம்பு போட போறாங்களோ. ஏற்கனவே பூமியை நோக்கி வந்து உலகத்தை நோக்கி ஒரு எரிக்கல் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்கேயும் கிராஸ் பண்ணி இப்படியே போயிடுச்சு, தப்பிச்சிட்டோம். நம்மள மாதிரி புண்ணியம் பண்ணவங்களா இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் இந்த உலகத்தை எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப பேராசப்படாத. இன்னொன்று வந்து நிக்குதான். என்னடி சொல்ற? ஆமா, செய்தியில சொல்லி நிற்காங்க. அது எப்போ வந்து சேரும் தெரியல. ஆனா வந்து நிற்கு. எங்கன்னா நிம்மதியா இருக்க முடியுதா? ஆமாக்கா, இந்த மாதிரி இயற்கையை வந்து அழிக்கும் போதே அடங்க மாட்டேங்கிறாங்க. பத்தாவதுக்கு அவங்களுக்குள்ளேயே அடிச்சின் மாண்டுக்குன்னு போருக்குன்னு ஒரே அம்மக்காலமா இருக்குது. அவங்களுக்கு பாம்பு போட்டுக்குன்னு சுட்டுக்குன்னு இந்த நாட்டிலலாம் எத்தனை நாட்டில் பாருங்க போர் நடந்துனுக்குது. ஏற்கனவே இந்த இயற்கை வந்து எப்போ போட்டு தரலான்னு பார்த்துன்னு இருக்கு. இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குன்னு இவங்களே அழிச்சுன்னு இருக்காங்க. ஆமாண்டி, அவங்களுக்குள்ளேயே வந்து நம்ம சண்டை போடக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு முடிவெட்டாதான் அந்த போர்ல நிற்கும் போல இருக்கு. எங்கன்னா பக்கத்துல எங்கன்னா வேலை இருக்குதுங்களா? 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியதா இருக்குது. ஏடி நம்ம செய்யற வேலை என்ன வேலைடி? ஏரி இந்த குளம் இந்த குட்டை இந்த கால்வாய் இதெல்லாம் கிளீன் பண்றது பலன் தோன்றது ஆழப்பத்தது இந்த வேலை தானே செய்யறோம். அது எங்க இருக்கோ அங்கே தானே போய் செய்யணும். நம்ம வீட்டுல இருந்து அது தூரமா இருக்கு. இப்போ எல்லாத்தையும் தண்ணி ஓடுது, எங்க வேலை வைக்க போறாங்கன்னு தெரியல. தண்ணியில இறங்கி வேலை செய்ய சொல்லுவாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன் நானும். பரிமளா போயிடுச்சா இல்லையான்னு தெரியலையா? அதெல்லாம் நைட்டெல்லாம் தூங்கி கூட இருக்காது. எப்படா பொழுது விடியோன்னு பார்த்துட்டு இருக்கோம். 6 மணிக்கெல்லாம் எழுந்து ஓட்டிட்டு இருக்கோம் மீனா விட்டாண்ட. எங்கடி வேலை இன்னைக்கு சொல்லி நான் அங்கே போய் உட்காந்துன்னு இருக்கேன்னு. எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? அது லேஸ்பட்ட ஆள் கிடையாது. ஆமா ஆமா, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் தான் அது. நம்ம பணமே இல்லாத மாதிரி சீன் போட்டு மாதிரி ரொம்ப ஓவரா தான் பண்ணுது. ஒரு முட்டையை போய் 15 ரூபாய் விற்குது. முன்னாடி 10 ரூபாய் விற்குது. அப்புறம் 12 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் 20 ரூபாய் ஆச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, 15 ரூபாய் விற்கிறது. இப்போ எப்படி பெரிய மனசு பண்ணி ஒரு முட்டைக்கு 5 ரூபாய் கம்மி பண்ணியிருக்கா? அதே பெரிய விஷயம் தான். எல்லாம் உன்ன சொல்லுங்க. அது எத்தனை முட்டை எத்தனை வந்து கொடுத்தாலும் வாங்குற பத்தியா? அந்த திமிரில் தான் அது விற்குது. விலை அவ்வளோ வேலை. இனி நாட்டுக்கோழி முட்டை நல்லது உடம்புக்கு. அதனால தான் அது எவ்வளோ விலை விற்றாலும் வாங்கிக்கிறேன். காலையில 9 மணிக்கெல்லாம் இருக்கணும்னு சொன்னேன். ஒருத்தரையும் ஆளை காணோம். ஏடியே நாங்களாம் வந்திருக்குமே. எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு மனசால தெரியலையா? பாட்டே நீலாம் வீட்டில் இருக்க வேண்டியதுனா கொம்முன்னு. எதுக்கு இப்போ வயசான காலத்தில் வந்திருக்குற? நீலாம் வேலைக்கு வரலன்னு யார் எழுதுது?
ஆமா வேலைக்கு வராம நான் வீட்டில் உட்காந்துன்னா எனக்கு இவன் மளிகை சாமான்லேருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவா. காய்கறிலேருந்து எல்லாமே தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி வந்து வாசல் அடிக்கிடுவா. வேலைக்கு வந்து எதனா ஒன்று ஆச்சுன்னா எங்க மேலே தானே பழி விடும். எதுக்கு நீங்க இது மாதிரி பண்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கல் மாதிரி இருக்கு உடம்பு, புரியுதா? நீங்க சொல்ற பற்றி கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் ஒன்று ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு பாரு. வாய் வைக்காதடி. இல்லை கொடையை வேற தூக்கிட்டு வந்துட்டாங்க வேலை செய்யறதுக்கு. மழையில் நஞ்சு ஜுரம் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் பற்றி நீ காசு தருவேன் தனியா. அதான் உஷாரத்துன்னு வந்துக்கிறேன். எப்பாட்டி மழையை வரல, வெயிலும் காயில. வானம் எப்படி இருக்குது? இப்போ எது கொடை பிடிச்சிருக்கிற? கொடையை தோரமா வெயி. கண்ணு பொருட்களமா இவளுக்கு, கண்ணு பொருட்களை. பரமிலக்கா இங்க பாரு, இந்த ரோட்ல மரம் வந்து எட்டி பார்த்துன்னு இருக்கும் பாரு, வண்டியில் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மரத்தோட கலையெல்லாம் வெட்டி விடு. மரத்தோட கலை நான் எப்படி வெட்டுவேன்? மரம் அவ்வளோ ஐட்டா இருக்குது, கெட்டதடியே. இல்லை எனக்கு தெரியாது, ஏணி போட்டு ஏறி வெட்டுவியோ இல்லை மரத்து மேலே ஏறி வெட்டுவியோ. உன்னோட வேலை மரத்தில் இந்த கலையெல்லாம் வெட்டுறது தான். இயற்கை அழிச்சிருங்கடி. ஊரை சுத்தம் பத்திரம் சொல்லிட்டு மரம் செடி கொடி என்னென்ன இருக்குது மொத்தத்தை வெட்டி கிடச்சிருங்க. உங்களுக்கு அந்த வேலை தான் கொடுத்துருக்குறாங்க. மூணு வேலை செய், அப்போதான் காசு தருவாங்க. ஐயோ எனக்கு என்ன வேலை சொல்ல போறா தெரியலையே. நூறு நீ வந்து இங்க பாரு, ஒரு பில்லு, ஒரு பச்சை பசல் ஒரு பில்லு கூட தெரியக்கூடாது. மொத்த பிள்ளையும் பிடிங்கி அப்படி ஓரமா போட்டு வைக்கிறேன். 2 நாள் பொறுத்து காஞ்சி அதை கொளுத்தி விட்டுடலாம். சரி மீனா. ஆமாண்டி, இந்த கிராமம் எதுக்கு பச்சை பசேல்னு இருக்குது? இயற்கை வளத்தோட எல்லாத்தையும் பிடிங்கி கடாசிடுங்க. பிடிங்கி கடாசி எல்லாத்தையும் பாலைவனமாக்கிடுங்க. இதுக்குதான் இந்த பாட்டிலாம் எதுக்கு வேலையில சேர்க்கறாங்கன்னு தெரியல. நம்ம உயிரை எடுக்குது. உண்மையை சொன்னா எனக்கு கசக்கு தண்ணி செய்யும். நீயே சொல்லு, இப்ப வேற என்ன வேலை செய்ய முடியும் நம்மளால? ஏரி குளம் குட்டை எதனா தூர் வர்றது, அதுக்கு வந்து செவரு கட்டுறது, அந்த மாதிரி எதனா ஒரு வேலையை பார்க்கலாம்ல. எதுக்கு செடி மரம் கொடியெல்லாம் வெட்ட சொல்ற? போ, ஏரி ஃபுல்லா அங்கே தண்ணி இருக்குதே, போ அதில் போய் தூர்வாரு, முழுகிய செத்து போயிடுவேன் போ. ஆமாம் மழை வந்து ஏரியில் ஃபுல்லாக இருக்குதா? ஐயோ மறந்துட்டுனாத. கால்வாயில் வந்து ஆழப்படுத்தலாம்ல, இல்லை அகலப்படுத்தலாம்ல, அந்த வேலை செய்யலாம்ல. அங்கே ஒரு சேரும் சகதியமாக இருக்குது. வெயில் 2 நாள் காஞ்சாதான் அங்கே வேலைக்கு போக முடியும், புரியுதா? கொஞ்சம் அமைதியாக இரு. வேலை செய்ய என் கிராமத்தை அழைச்சிட்டு போகிறீங்க. மீனா அங்கே பாரு, ஒரு கூட்டம் வருது பாரு. அவளுங்க தான்மா நேரங்காலம் இல்லாமல் ஆடி இருக்காளுங்க. 9 மணிக்கு வசனேன், மணி 9:45 போது இந்நேரத்துக்கு ஆடின்னு வந்து இருக்காளுங்கம்மா. இல்லை வேறு ஆப்சென்ட் போட்டு விடுவேன்னு சொன்னால் அந்த நெட்டே இருக்கா பாரு, கையை உடச்சிடுவாளாம். என்னதான் பண்ணுறது எனக்கு தெரியல. இத்தனை மணிக்கு வந்தால் என்ன வேலை செய்வாங்க? இவளுக்கு என்ன சம்பளத்தை கொடுக்குது நானே? ஆமாம் இவ வீட்டிலேருந்து எடுத்து தரா சம்பளத்தை. என்ன சொன்ன பாட்டி? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு எந்த வேலையும் இல்லையா? 100 பிடிங்க போகிற பில்லெல்லாம் எடுத்து அந்த பொடியில் போட்டு எடுத்து போய் ஒரு வாரமாக கொட்டுங்க. அதுதான் உங்களுக்கு வேலை. பச்சை பிள்ளைங்க மாதிரி வளர்ந்துடுது இந்த பிள்ளைங்க. இதை எதுக்கு பிடுங்க சொல்கிறாளுங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட காசு நமக்கு தேவையா? பேசாமல் அகல் விற்கிறேன் மீன் விற்கிறேன்னு போயிடலாமா கிளம்பி? ஆமாம் எனக்கு நெஞ்சு வலிக்குது இவங்க பண்ணுற வேலையை பார்த்தா. சரி நீங்களே இந்த இயற்கை அழிங்க, நான் போயிட்டு வரேன். நிறைய இயற்கை அழிக்கிறோமா? ஆமாம், நீ இந்த செடியில் வெட்டுறது, மரத்தில் வெட்டுறது, இந்த செடிகளில் பிடிங்கி கடாசுறது, இதெல்லாம் இயற்கை அழிக்கிறதுன்னு அந்த பாவத்தை நீங்களே செய்யுங்க. எனக்கு வந்து வேறு வேலை இருக்குது. நான் போய் குழம்பு வைக்கிற போய் செய்கிற வேலை மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி செஞ்சாதான் அந்த காசு ஒட்டும் நமக்கு. இல்லைன்னு வச்சுக்க ஒட்டாது. ஐயோ கிளவி நம்மளை தான் சொல்லுது. வயசான காலத்தில் எப்படி தனியாக இருக்கும்போது இதுக்கு எவ்வளோ திமிர் பற்றியா? இன்னும் குடும்பம் குழந்தை குட்டி பேரன் பெட்டிலாம் வச்சுக்க, இதுக்கு வாயை அடக்க முடியாதுன்னா கடவுள் தனியாக விட்டு வச்சுருக்கான். அப்படிலாம் பேசாத மீனா. போங்க வேலையை பாருங்க போங்க. எந்த மரத்தை வெட்டலாம்? இங்கே ஒரு பெரிய கலர் இருக்குது, வெட்டி விட்டுலாம். நீ என்ன வேலைக்கு பார்த்தாங்க? பிள்ளை பிடிங்க போடு. சரி சரி.